யாத்திராகமம் அதிகாரம் 15 வசனம் 11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களைச் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலர்கள் பலத்த கரத்துடனும் ஓங்கிய புயத்துடனும் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் கர்த்தரின் குணாதிசயத்தையும் வல்லமையையும் கண்டனர். நன்றியுள்ள இருதயத்துடன் மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் ஒரு பாடலை பாடினர். அவர்கள் தங்கள் அனுபவத்திலிருந்து, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களைச் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடினார்கள். அன்பானவர்களே, கர்த்தர் ஏற்கனவே எகிப்தில் எல்லா எகிப்தியர்களும் இஸ்ரவேலர்களும் பார்க்கும்படி பல அதிசயங்களை செய்திருந்தார். எல்லாரும் தேவனின் வல்லமையை உணர்ந்து பயத்துடன் அவரை துதித்தனர். தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளும் ஞானம் தேவ மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, இன்றும் கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் மற்ற கடவுள்களோடு ஒப்பிட முடியாதவர், தனித்துவமானவர் என்று அறிவித்து மோசேயும் இஸ்ரவேலர்களும் கர்த்தரை துதித்தனர். ஒரே ஒரு உண்மையான தேவன்தான் இருக்கிறார். தங்களின் அறியாமையினால் வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு கடவுள்களை வணங்கினர். பிரியமானவர்களே, மோசே மற்றும் இஸ்ரவேலர்களால் கர்த்தரை பற்றிய 3 முக்கிய குணங்கள், அடையாளங்கள் காணப்பட்டு அறிவிக்கப்பட்டன. அவை பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்றும், அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் என்றும், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்றும் அடையாளம் காணப்பட்டன. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வேதம் சொல்கிறது. நமது கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க தயாராகும் நாம் பரிசுத்தமாக இருப்பதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற உம்முடைய வார்த்தையை நாங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளவும், உம்முடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் உமக்கு செலுத்தவும், நீர் ஒப்பற்றவர் என்பதை உலகுக்கு நிரூபிப்பதற்காக எங்கள் வாழ்வில் தொடர்ந்து நீர் செய்து வருகிற அற்புதமான செயல்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்